யாருக்கு பார்த்தாலும் தோள்பட்டை வலி, சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தோள்பட்டை வலி. இது எதனால் வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சின்ன குழந்தைய எடுத்துங்க. சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, 2 பேக்கை மாட்டிக்கிறாங்க. அந்த பேக்கை மாட்டிட்டு அவ்வளோ வெயிட்டு, அந்த பேக் உள்ள புக்ஸு அது இதுன்னு போகிறப்ப என்ன ஆகுது, தோள்பட்டை வலிக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் டீச்சர் பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு தோள்பட்டை வலிக்குது. சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தோள்பட்டை வலிக்குது. இந்த கேமராமேன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தோள்பட்டை வலிக்குது. மூட்டை தூக்குறவங்க வலிக்குது. வீட்டில் லேடிஸ் பெண்கள் பாத்திரம் கழுவிக்கிட்டே இருக்காங்க, அதனால தோள்பட்டை வலி. இது போல் பல விதமான தோள்பட்டை வலி வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை எப்படி ஃபஸ்ட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சின்னதாக இப்போ சிம்பிளாக இருக்கக்கூடிய தோள்பட்டை வலிக்கு நம்ம என்ன பண்ணலாம் வீட்டில் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கொட்டாம்ஜுக்கோடி எண்ணெய்னு ஒன்று விற்கிது, ஆயுர்வேதிக் ஷாப்பில் கேட்டால் கிடைக்கும். அந்த கொட்டாம்ஜுக்கோடி எண்ணெயை வாங்கி சூடு பண்ணி ஃபுல்லாக அந்த தோள்பட்டை அக்கில் எல்லா இடத்துலையும் தேய்ச்சிக்கலாம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வாதத்தை எடுத்து விடும். இன்னொன்று, நம்ம குளிக்கிறோம், இன்றைக்கி வந்து யாருமே அக்கில் தேய்ச்சி குளிக்கிறதே இல்லை. அக்கில் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஏதோ 60 ரூபா நினைக்கிறோம். இது வந்து லிம்ப் நோட்ஸு, இங்கே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த அக்கில் தேய்ச்சி நல்லா குளிக்க உடம்பு உள்ள கழிவுகள் எல்லாமே வெளியே போகுது. அப்போ கை என்ன ஆகுது, ஈஸியாக தூக்கி மடக்க முடியுது. ஆனால் யார் பண்ணுறோம், இன்றைக்கி அக்கில் யார் தேய்ச்சி குளிக்கிறோம்? சோப் போட்டு சும்மா ஒரு தடவிட்டு குளிச்சுட்டு போயினே இருக்கும். நம்மளோட வீட்டில் இருக்கிற பச்சை பயிறு, அரிசி இதெல்லாம் போட்டு நல்லா அக்கில் தேய்ச்சி குளிக்கணும். அந்த தேய்ச்சி குளிக்கிறப்ப நிறைய அப்படியே நெருடாக இருக்கும், அதெல்லாம் நல்லா கரைச்சி விடணும். அப்படி கரைச்சி விட்டாலே இந்த ஷோல்டர் வலி எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? சரி, வேறு ஷோல்டர் வலி வேறு எதனால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சிஸ்டம் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க, கழுத்து குனிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு இந்த சர்விக்கலில் ப்ராப்ளம் வரும். அதுக்கான நம்ம விஷயத்தை பார்க்கணும். நம்ம வெறும் எண்ணெயை மட்டும் தடவுனா சரியாயிடுமானா ஆகாது. அதுக்கான அந்த கழுத்து பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதை நம்ம முழுமையாக தீர்த்தா மட்டும்தான் அதனோட வலி முழுமையாக குறையும். இல்லை அப்படின்னா சில பேர் இந்த ஷோல்டர் அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தா கையெல்லாம் மரத்து போவோம், கை எரிச்சல் வரும், கை ஃபுல்லாக மடக்க முடியாமல் வலி இருக்கும். அப்போது இது போல் விஷயங்கள்லாம் இந்த சர்விக்கல் சம்மந்தமான விஷயங்கள், நரம்பு சம்மந்தமான விஷயங்கள், அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து அதை முழுமையாக குணப்படுத்தணும். ஆக நமது இறைவன மையத்தில் உடல் சார்ந்த வலி எந்த வலியாக இருந்தாலும், தலைவலி, கால்வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இயற்கை முறையில் முழுமையாக குணப்படுத்த முடியும். அப்போது எலும்பு உடஞ்சிடுச்சு, குணப்படுத்த முடியுமானா முடியாது. எலும்பு உடஞ்சதை அதுக்கு நீங்கள் கட்டு தான் போடணும். அதை தாண்டி வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமது இறைவன மையத்தில் முழுமையாக குணப்படுத்த முடியும், நீங்கள் மனசு வைத்தால். பொதுவாக நமது உடம்புல அதிகமான வலி இருக்குது, அங்கங்கே வலி இருக்குன்னா உடனே பயப்படக்கூடாது. நமது சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகாசனம் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, இது போல் விஷயங்களை பண்ணி நமக்கு நாமே சரி பண்ணிக்க முடியும். அதனை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது, ரொம்ப வலிக்குதுன்னா நமது இறைவன மையத்துக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே வாங்க, அதுக்கான முழுமையான சிகிச்சை எடுத்து நீங்கள் தீர்வு காணுங்க.